ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு செயலிலே எப்பொழுது நமக்கு முயற்சி ஏற்படும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். செயலை எப்போ முயலுவோம் அப்படின்றது ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு உரியதான ஒரு டாபிக். தார்க்கிகன், மீமாம்சகன், வையாக்கரணன், வேதாந்தி என்ற பல மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இதை அனலைஸ் பண்ணியிருக்கார்கள். எப்போ ஒருவன் செயலிலே ஈடுபடுவான் என்று. ஜிக்ஞாசாதிகரணத்திலேயே இதை பத்தி சுருக்கமாக பார்த்திருக்கோம். செயல்ல ஈடுபடணும் என்றால் காரியதா புத்தி வேணும் அப்படின்னு அங்க பார்த்தோம். அது பிராபாகரன் என்ற ஒரு மீமாம்சகனுடைய கூற்று. காரியதா புத்தி என்ன அப்படின்றதுல அங்க பார்த்து கொள்ள வேண்டியது. இப்பொழுது நாம் எல்லோருக்குமே புரியக்கூடிய ஒரு மதத்தை பார்ப்போம். தார்க்கிகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், கேள்விப்பட்டிருக்கலாம். தர்க்கம் நியாயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மதத்தை சேர்ந்தவன் தார்க்கிகன். அவன் சொல்லக்கூடியது மிகவும் சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய தத்துவமாக இருக்கு. கேள்வி என்ன? ஒருவன் எப்பொழுது ஒரு செயலிலே ஈடுபடுவான், எப்பொழுது முயற்சி செய்வான்? அவன் அதுக்கு சொல்றான், இஷ்ட சாதனதா ஞானம் இருந்தா முயற்சி ஏற்படும். இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும், இஷ்டத்தை நன்மையை ஏற்படுத்தும் இந்த செயல், இதுதான் இஷ்ட சாதனதா அப்படின்னு பெயர். இஷ்டத்தை சாதித்து கொடுக்கும், இஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த செயலானது எனக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்று அறிந்து கொண்டோம் என்றால் நாம் செயலிலே ஈடுபடுவோம் அப்படின்னு முதல்ல சொன்னான். அதுக்கப்புறம் அவனை யோசிச்சான், வெறும் இது தெரிஞ்சா போதுமா? இந்த செயல் எனக்கு நன்மையை கொடுக்கும் என்று இவ்வளவே போதுமானதாக இருந்ததே என்றால் அப்பொழுது சந்திரன் மிகவும் இஷ்டம்தான். குழுகுழுன்னு இருக்கும் சந்திரன். வெப்ப காலத்துல சந்திரன் பக்கத்திலே இருந்தா தேவலையே அப்படின்னு நினைச்சுட்டு சந்திரனை கொண்டு வருது இஷ்டம்தான் இப்போ. ஆனா அதனால அந்த காரியத்துல யாராவது ஈடுபடுவார்களா? சந்திரன் குழுகுழுமா இருக்குமா அப்படின்றதுல அந்த காலத்துல வச்சுட்டு பாருங்க. இந்த காலத்துல சயின்ஸ் படி சந்திரனுக்கு லைட் ஒன்றும் கிடையாது, அது சன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காலத்துல எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா, சந்திரன் ஆஹ்லாதகரன், அவன் குளிர்ச்சியை, அவன் குளிர்ந்த ஒரு ஒளியை கொடுப்பான், குளிர்ச்சியாகவும் இருப்பான் சந்திரன் அப்படின்றது அந்த காலத்துல இருக்கக்கூடிய வழக்கு. அதை வச்சுன்னு பார்த்தோம் என்றால் அவன் என்ன சொல்றான்னா, வெப்பமான ஒரு காலத்துல சந்திரன் பக்கத்துல இருந்தா தேவையில்லையே அப்படின்னு தோன்றும். கண்டிப்பா இது இஷ்டம் தானே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சந்திரன் பக்கத்துல கொண்டு வச்சிடலாமே. அப்ப பண்ண வேண்டியதானே. இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தால் அதுல நாம் முயற்சி செய்வோம் இருந்ததுன்னா, அப்போ இந்த இஷ்டமான செயலை நம்ம பண்ணிருக்கலாமே, பண்ணலையே. ஆகையினால ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு சொல்றான்னா, கிருதிசாத்தியதா ஞானம். கிருதிசாத்தியம் அப்படின்னா என்னுடைய முயற்சியால இதை செய்ய முடியும். சந்திரனை கொண்டு வருதுன்றது செய்யக்கூடிய ஒரு செயலா? அது பண்ண முடியாது, யோகியமே கிடையாது இல்லையா? ஆகையினால அந்த பிரவೃತ್ತಿ ஏற்படல. அந்த செயலை செய்தால் நமக்கு இஷ்டம், நன்மை ஏற்படும், குளிர்ச்சியான தன்மை நமக்கு கிடைக்கும். குளிர்ந்திருக்கும் பொழுது கூட ஆனா அந்த செயலை பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம பண்ணல அப்படின்னு இது ஒண்ணு சொன்னான். அவனுடைய உதாரணம் கொஞ்சம் ரொம்ப ஃபார் ஃபெச்டா இருக்கலாம், புரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கலாம். நம்ம புரியுற மாதிரி உதாரணத்தை பார்ப்போம். சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் 10 திருவாய்மொழி, வேய்மறு தோழினை அப்படின்ற திருவாய்மொழி. அதுல காட்டப்படுற ஒரு ஐதிஹ்யம் அது. நஞ்சியர் என்ற ஆச்சாரியர், ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வான், அவருடைய சிஷ்யர் பட்டர். சிஷ்யர் மட்டும் கிடையாது, புதல்வரும் கூட, பராசர பட்டர். அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் அப்படின்ற ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் மேல்நாட்டை சேர்ந்தவர், திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு முறை தன்னுடைய ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் அவர் தன்னுடைய ஊரான திருநாராயணபுரத்துக்கு போயிட்டு மறுபடியும் வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருநாராயணபுரத்துக்கு போனார். போயிட்டு, திருநாராயணபுரம்னா எக்ஸாக்டா திருநாராயணபுரம் கிடையாது, நஞ்சியருடைய அவதாரஸ்தலம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போயிட்டு மறுபடியும் திருவரங்கத்துக்கு வரும் பொழுது அப்ப நம்பெருமானுடைய உற்சவம். அந்த உற்சவத்துல பங்கேற்று நம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட வந்தார். ஆனா வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா, காவேரியானது பெரு வெள்ளத்தோட பெருக்கோட ஓடி இருந்தது. ஆகையினால என்ன பண்ணாருன்னா, அந்த கரையில தாண்ட முடியல. அந்த கரையிலே இருந்து கொண்டு ஐயோ பெருமாள் கைங்கரியம் பண்ணாம போயிடுதே அப்படின்னு வருத்தத்தோட அங்க இருந்தார் அப்படின்னு சரித்திரம் தெரிவிக்கப்படுறது.
இப்போ நம்ம இந்த லாஜிக் அனலைஸ் பண்ணி ஒரு சாஸ்திரத்துக்கு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நஞ்சியர் என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு இஷ்டம் என்ன, என்ன ஆசை அவருக்கு, நம்பெருமாளை அடைந்து அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஆசை. அதுக்கு என்ன செயல் வேண்டி இருக்கு, நதிய காவேரி ஆகிய நதிய கடக்க வேண்டும், அந்த செயல் தானே இப்ப வேண்டி இருக்கு. அப்ப இந்த செயலானது இஷ்டத்தை கொடுக்கும், நம்பெருமாளுடைய கைங்கரியம் இஷ்டம் நன்மையை கொடுக்கும். சரி, அப்ப பண்ண வேண்டியது என்ன, பண்ணியிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல என்றால் கிருதி சாத்தியத்துவம் இல்லையே. தன்னுடைய செயலால இந்த செயலை பண்ணவே, அதோட தன்னுடைய முயற்சியால இந்த செயலை பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வெள்ளம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவங்களால கடக்கவே முடியாது. இப்ப என்ன செயல் இங்க நமக்கு வேண்டி இருக்கு, நதியை கடத்தல் அப்படின்ற செயல் வேண்டி இருக்கு. அது நம்பெருமாள் ஆகிற இஷ்டத்தை கொடுத்தாலுமே கூட அந்த செயலை பண்ணவே முடியாது இல்லையா. ஆகையினால நஞ்சியர் இங்க முயற்சி செய்யவில்லை அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தை இங்க ஒட்டி வச்சு பார்க்கலாம். ஒரு கால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த நதியில காவேரியில பிரவாகம் அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லை, வெறும் முழங்கால் அளவுக்கு தான் பிரவாகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப நஞ்சியர் கடந்து இருப்பாரா மாட்டாரா? அப்ப நதியை கடத்தல் அப்படின்ற செயலை கண்டிப்பா நஞ்சியர் செய்து இருப்பார். ஏன், இங்க இஷ்ட சாதனத்துவமும் இருக்கு, நம்பெருமாள் ஆகிற இஷ்டத்தை கொடுக்க போறது, கடந்தாதானே நம்பெருமாளை போய் சேவிக்க முடியும். அந்த இஷ்டமும் கிடைக்கும். அதே போல கிருதி சாத்தியமாகவும் இருக்கு, தன்னுடைய கிருத்தியால தன்னுடைய முயற்சியால செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கு. அப்ப நஞ்சியர் அதை செஞ்சிருப்பார். ஆனா இங்க செய்யல. ஏன் செய்யல அப்படின்னா இஷ்ட சாதனம் அப்படின்ற இருந்தா போதிலும் கூட இது கிருதி சாத்தியமாக இல்லையே, செய்ய முடிய ஒரு செயலாக இல்லையே, அதனால செய்யவில்லை. ஆக ஒருத்தன் முயற்சி செய்கிறான் அப்படின்னாலே என்ன வேணும், அந்த செயல்ல அந்த செயலானது நன்மையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு தன்மை வேணும். அடுத்தது அந்த செயல் செய்யக்கூடியதாக இருக்கணும், அப்பதான் அந்த செயல்ல அவன் முயற்சி செய்வான். ரெண்டாச்சா, இந்த ரெண்டு மட்டும் போதாது அப்படின்னு எக்ஸ்ட்ரா அனலைஸ் பண்றான். இந்த நையாயிக்கன் என்ன சொல்றாங்கன்னா, சக்கரை பொங்கல் இருக்கு, சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்தி வரும், தித்திப்பு இருக்கு இல்லையா, அந்த திருப்தி நமக்கு ஏற்படும். அப்ப சக்கரை பொங்கலை சாப்பிடுதல் அப்படின்ற செயல் இருக்கு இல்லையா, அது நன்மையை இஷ்டத்தை கொடுக்கும். என்ன, திருப்தி தான். அந்த தித்திப்பு இருக்கு இல்லையா, அந்த திருப்தி இஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயல் தான் அது. சக்கரை பொங்கலை சாப்பிட முடியுமா? ஏன் முடியாது, அது கிருதி சாத்தியம் தானே. கண்டிப்பா நம்மளுடைய யோகியமா தான் இருக்கு, நம்ம கை கொண்டு இதை சாப்பிட முடியும் சக்கரை பொங்கலை. சரி, இருந்த போதிலும் கூட அந்த சக்கரை பொங்கல்ல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப நம்ம செயல ஈடுபட மாட்டோம். ஏன் ஈடுபடல, அது இஷ்டத்தை கொடுக்கும். விஷம் கலந்தா அதனால ருச்சியா மாறாது, விஷம் கலந்து இருக்கு அப்படின்றதுனால அது தித்திப்பு மாறல அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ஒரு விஷம் கலந்துருக்கு தெரிஞ்சு போயிடுது, ஆனா தித்திப்பு மாறாது. அப்போ இஷ்டம் அப்படின்ற அந்த திருப்தி இருக்கு, சாப்பிட்டா திருப்தி ஏற்பட்டுரும், நம்மளால செய்யவும் முடியும். ஆனாலும் அந்த முயற்சியில் நாம் ஈடுபட மாட்டோம், அந்த செயலிலே முயற்சி செய்ய மாட்டோம், ஈடுபட மாட்டோம். ஏன் ஈடுபட மாட்டோம் என்றால் பலவத நிஷ்ட அனுபந்தித்தம் அப்படின்னு மற்றொன்று வேணும் அப்படின்னு சொல்றான். அது வந்து பலவத நிஷ்ட அனுபந்தித்தம் அப்படின்னா, அந்த செயல்னால நமக்கு என்ன சுகம் கிடைக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமான துக்கத்தை அந்த செயல் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினால் அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம். இங்க என்ன சுகம் கிடைக்கும், சக்கரை பொங்கலை சாப்பிட்டா தாற்காலிகமான ஒரு தித்திப்பு, அந்த திருப்தி கிடைக்கும், இவ்வளவுதான். ஆனா அதே செயல் சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செயல் என்ன பண்ணும்னா நீடித்த ஒரு துக்கத்தை கொடுக்கும், மிகவும் பெருத்ததான ஒரு துக்கத்தை கொடுக்கும். அது மரணமோ இல்லாட்டி உடம்பு முடியாம போறதோ ஏதோ ஒண்ணு, அந்த நிலையை கொடுக்கும் இந்த விஷபக்ஷணம் அப்படின்ற இந்த செயலானது. ஆகையினாலதான் இங்க திருப்தி அப்படின்ற இஷ்டத்தை கொடுத்த பொழுதிலும் கூட, அதே போல நம்மால் முடியும் கிருதி சாத்தியம் என்ற பொழுதிலும் கூட இதுல அதிகமான துக்கம் வருது அப்படின்றத கருதி நாம் செய்ய மாட்டோம். இதே ஒரு கால் இப்படி யோசிச்சு பார்ப்போம். சக்கரை பொங்கல் இருக்கு, அது சாப்பிட்டா தித்திக்கும், அதுல முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் போட்டிருக்கு. ஒருத்தருக்கு பல்லு சரியா இல்லை, அவரால் அந்த முந்திரி பாதாம்லாம் கடிச்சா அவருக்கு வலிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. இருந்தாலும் அவர் சக்கரை பொங்கலை சாப்பிடுவார். ஏன் சாப்பிடுவார்னா அவருக்கு இந்த செயல்னால் ஏற்படுற இஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த சுகம் திருப்தி, அது இந்த துக்கத்தை காட்டிலும் அதிகமா இருக்கு. அவரால் இந்த துக்கத்தை பொறுத்துக்க முடியும். இந்த பாதாமையோ முந்திரியோ கடிச்சா அவருக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும் இல்லையா, அதை பொறுத்துக்க முடியும். ஆனா அதை காட்டிலும் இந்த சுகம் அதிகமா இருக்கிறதுனால அந்த செயல்ல ஈடுபடுறார். ஆக ஒரு செயல்ல ஈடுபடணும்னா என்ன வேணும்னா அந்த செயலானது இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும், கொடுக்குமா அப்படின்னு. ரெண்டாவது, அது நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னும். அதுக்கு மேல இஷ்டத்தை கொடுக்கும், சரி, அந்த இஷ்டத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமான துக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மூணும் இருந்தாதான், அதிகமான துக்கத்தை கொடுக்க கூடாது, இந்த மூணும் இருந்தாதான் ஒரு செயலிலே ஈடுபடுவான் ஒருத்தன் அப்படின்னு இவ்வளவு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல எப்படின்னு.
நீங்க பாருங்க அனலைஸ் பண்ணியிருப்பார்களா இல்லையான்னு. இது ஒரு மதம் சொன்னேன், நையாயிக்கன் அப்படின்னு அவங்க ஒரு மதம் ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த மதத்தை சொன்னேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு நம்ம செயல்லாம் செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இப்ப நம்ம பதில் சொல்லலாம். ஏன் ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் எனக்கு நன்மையை கொடுக்கும், என்னால செய்ய முடியும் அப்படின்னு தெரியும். செய்ய முடியும் அப்படின்னு தெரியறதுக்கு நான் வந்து நஞ்சிகருடைய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு இஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்னால முடியல அப்படிங்கிறதுனால நான் பண்ணல அப்படின்னு எவ்வளவோ நம்ம மீறோம் இல்லையா? ஆகையினால விருத்தி சாத்தியம் அப்படின்னு தெரியணும். அப்ப செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யவும் முடியும், செய்தால் ஏற்படக்கூடிய துக்கமானது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த 3 ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்பதான் நம்ம ஒரு செயலில ஈடுபடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன பயன் சம்பிரதாயத்துல என்றால், ஆச்சாரியாலும் அங்கங்க இந்த சம்சாரத்தினால நமக்கு ஏதோ ஒரு ஆசை வருது, ஏதோ ஒரு தப்பான செயலில் ஈடுபடுறோம், அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் சாதிக்கிறார்கள். எப்படி அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம ஸ்ரீபாஷ்யத்திலையும் பார்ப்போம். அதே போல மதிநலம் அப்படின்ற அந்த தொடர்லையும் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். இப்ப அந்த விஷயங்கள்லாம் நல்லா மனசுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் வேண்டி இருக்கு. நம்ம ஏன் செயல்படணும் அப்படின்னு தெரிஞ்சாதானே தப்பான செயல்கள்ல இருந்து நம்மள மீட்க முடியும். அதனால இங்கதான் அந்த சாஸ்திரங்கள்லாம் நிறைய உபயோகப்படும். நம்ம அனலைஸ் பண்ண வச்சு நம்ம சரியான பாதைக்கு கொண்டு போறதுக்கு கண்டிப்பா இந்த சாஸ்திரங்கள்லாம் உபயோகப்படும். இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் சம்பிரதாயத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.